ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட். அதாவது நீங்கள் நிறைய பேர் வந்து வெப் டெவலப்மெண்ட் எப்படி கற்றுக்கிறது அண்ட் ஆல்சோ பக் பவுண்ட் எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு தெரியாமல் இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட் எப்படி சிம்பிளாக கற்றுக்கலாம் அண்ட் இதுக்கான ஒரு சில பேசிக் விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ இதை கற்றுக்கிறதுக்கு என்னெல்லாம் கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒவ்வொரு விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் இருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் மெயினாக அந்த வீடியோ. ஸோ வந்து பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பேசிக். ஓகே, பேசிக்கில் வந்து நம்ம என்ன கற்றுக்கணும், அதாவது நார்மலாக ஒரு வெப் பேஜ் டிசைன் பண்ணோம் அப்படின்னா என்ன கற்றுக்கணும் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு வெப் பேஜ் டிசைன் பண்ணணும். பேசிக்காக டிசைன் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு தேவைப்படுறது HTML. ஓகேவா? இந்த HTML என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஜஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம வெப்சைட்டோட பேசிக் ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம HTML அப்படிங்கிற டூல் யூஸ் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு ஸ்டைல்ஸ் கொடுக்கணும்ல. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா CSS அப்படிங்கிற இந்த டூல் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது எதுக்காக அப்படின்னா நம்ம வெப்சைட்டோட டிசைன்ஸை மேக் பண்ணுறது, அதாவது ஸ்டைல்ஸ் மேக் பண்ணுறதுக்காக. ஸோ ஜஸ்ட் எழுதிக்கிறேன். ஸோ இந்த நோட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் டாக்குமெண்ட்டாக கொடுத்துருவேன். ஸோ அதுக்காக தான் நான் ரைட் பண்ணிட்டு. ஓகேவா? ஸோ நீங்கள் இதை வச்சு ஈஸியாக நீங்கள் கற்றுக்க முடியும். அண்ட் உங்களுக்கு இதோட டைமிங், அதாவது டியூரேஷனும் கொடுக்குறேன். ஓகேவா? எத்தனை நாளுக்குள்ளே கற்றுக்கலாம் அண்ட் இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸில் இதோட டைமிங் எப்படி நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர் கோர்ஸ் நடத்திட்டு இருக்கோம். ஸோ எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணல அப்படின்னா அதில் ஜாயின் பண்ணுங்க. ஸோ அதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வந்து அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே நம்ம பண்ணுறோம். ஒரு பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணணும்ல. அதாவது நம்ம வெப்சைட் ஒரு பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு விஷயங்கள் ரியாக்ட் பண்ணணும்ல. ஸோ அதாவது ரியாக்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ வந்து நம்ம வெப்சைட்டில் இப்படி ஒரு பட்டன் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? இதை ப்ரெஸ் பண்ண உடனே ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ இந்த ரியாக்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த 3 விஷயங்கள் இருந்தால் மட்டுமே நம்மளால பேசிக் லெவலாக வெப் டிசைன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக் நீட். ஓகேவா? ஸோ இது இருந்தால் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா பேசிக் ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணிட்டோம். பட் இதுக்கப்புறம் இன்னும் அட்வான்ஸாக டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டா பேஸ். ஓகேவா? டேட்டா பேஸ் கற்றுக்கணும். ஸோ டேட்டா பேஸ் எதுக்காக அப்படின்னா இந்த டேட்டா பேஸ் வந்து SQL யூஸ் பண்ணும். ஓகேவா? SQL அப்புறம் வந்து Firebase இந்த மாதிரி ஒரு சில டேட்டா பேசஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அட்வான்ஸாக ஒரு சில விஷயங்களை ரன் பண்ணுவோம்ல. விஷயம் ரன் பண்ணுறோம், டேட்டா பேஸ்லேருந்து ஒரு சில இமேஜஸ் எடுக்கிறோம். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி 2 டேட்டா பேஸ் தேவைப்படுது. இது மட்டும் இல்லை, இன்னும் அட்வான்ஸாக நிறைய எக்ஸெட்ரா இருக்குது. ஸோ அதெல்லாம் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். பட் இது ரெண்டும் தான் இப்போதைக்கு அட்வான்ஸாக இருக்கக்கூடிய டேட்டா பேஸ். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் ரெண்டையும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா போதும், நீங்கள் வந்து சிம்பிளாக பண்ணிடலாம். அண்ட் இதெல்லாம் பண்ணிட்டோம். இன்னொரு விஷயம் நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னா பேசிக்காக ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணிட்டோம் அண்ட் அதுக்கான ஒரு டேட்டா பேஸ் செட் பண்ணிட்டோம். பட் இதுக்கான வெர்ஷன் செட் பண்ணணும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா ஒரு வெப்சைட்டுக்கான செக்யூரிட்டி இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அதோட வெர்ஷன்ஸ் அப்டேட் பண்ணும். ஸோ அந்த வெர்ஷன் அப்டேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிட் அப்படிங்கிற ஒரு டூல் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? கிட் அண்ட் GitHub. ஸோ இது ரெண்டும் எதுக்காக அப்படின்னா ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல். ஸோ இது ரெண்டுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வரும். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுது அண்ட் எப்படி ஒரு வெர்ஷனை கண்ட்ரோல் பண்ணுது அதை பற்றின வீடியோஸ் எல்லாமே நம்ம அடுத்தது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் வந்து இது ரெண்டையும் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு வெர்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு வெப்சைட் பொறுத்தளவு. அதாவது நான் எழுதிடுறேன். ஓகேவா? டெய்லி அப்டேட்ஸ். ஸோ இது டெய்லி அப்டேட்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னா இதோட செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஒரு நாளைக்கு வல்னரபிலிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி அதில் ஒரு சில அப்டேட்ஸ் மேக் பண்ணால் மட்டும்தான் ஒரு வெப்சைட் அப்படிங்கிறது செக்யூர் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் எப்படி பில்ட் பண்ணுறது, அதாவது நார்மலாக ஒரு வெப்சைட் எப்படி பேசிக்காக பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் கற்றுக்கிட்டீங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு வெப்சைட்டுக்கு என்ன டேட்டா பேஸ் தேவை அப்படிங்கிறத கற்றுக்கிட்டீங்க. அண்ட் லாஸ்ட் ஒரு வெப்சைட்டுக்கு வெர்ஷன் கண்ட்ரோல் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேவா? பட் இந்த கிட்டப்போ நான் சொல்லி தரல. ஸோ அதை பற்றி நான் வீடியோஸ் நான் வந்து அடுத்த அப்லோட் பண்ணுறேன். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நீங்கள் வந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு வெப் இன்ஜினியர் ஆகணும். அதாவது வெப் இன்ஜினியர் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ரெண்டு சேர்த்து தான். பட் வெப் இன்ஜினியர்லேயே பக் பவுண்டி கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அதை எழுதுறேன். ஓகேவா? ஸோ வெப் டெவலப்பர் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் இது ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இது ரெண்டுமே கண்டிப்பாக ஆஸ் அ வெப் டெவலப்பராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய பேசிக் நீட். அதாவது வெப் இன்ஜினியராக இருந்தீங்க அப்படின்னா. ஓகேவா? ஸோ இப்போ பக் பவுண்டி எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். அதாவது பக் பவுண்டி அப்படின்னா வெப்சைட்டில் வல்னரபிலிட்டி கண்டுபிடிக்கிறது. ஓகேவா?
ஓகேவா? வல்னரபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஒரு வெப்சைட்ல இருக்கக்கூடிய ஒரு சில இது இருக்கும். அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு சில வைரஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில வெப்சைட்ஸ்ல இருக்கும். ஓகேவா? இதை ஃபைண்ட் பண்றவங்க பேர் அப்படின்னா வெப் இன்ஜினியர்ஸ் அப்படி, அதாவது பக் பவுண்டி ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பக் பவுண்டி ஹண்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுல வந்து எக்ஸ்பர்ட்ஸா இருப்பாங்க. இந்த வெப் இன்ஜினியர் இருக்காங்கல்ல, ஸோ இதில் எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க. அப்போ தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அதோட பேசிக் கோட் ஸ்ட்ரக்சரை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? பேசிக் கோட் ஸ்ட்ரக்சரை நம்மளால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து ஒரு லைன்ஸ் ஆஃப் கோடையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, அதுக்கு தேவைப்படக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மேலே பார்த்த இந்த ஒரு டிபெண்டன்சிஸ். ஸோ இது இருந்தால் மட்டும்தான் நம்மளால வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்படி ஸ்ட்ரக்சர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நம்மளால இந்த மாதிரி ஒரு பக் பவுண்டி ஹண்டிங் ஃபீல்டுக்குள்ளே வர முடியும். ஓகேவா? பக் பவுண்டி ஹண்டிங் ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம முதல்ல பார்த்த எல்லா விஷயமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஓகே, இப்போ நான் லாஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே இது எல்லாமே நீங்கள் கற்றுப்பீங்க. ஓகேவா? ஸோ வெப் டெவலப்மெண்ட்டோட பேசிக் ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே நம்ம சொல்லி தருவோம் கோர்ஸாக. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு கோர்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதில் நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இதில் நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க அப்படிங்கிறத மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, இதில் நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் திங். ஸோ இது நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? கம்ப்யூட்டர் அப்படின்னா என்ன, அண்ட் கம்ப்யூட்டர் எப்படி ப்ராசஸ் பண்ணுது. ஓகேவா? கம்ப்யூட்டர் எப்படி ப்ராசஸ் பண்ணுது, அண்ட் கம்ப்யூட்டரில் உள்ள கோடு வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது. இந்த 3 விஷயத்தையும் கற்றுப்பீங்க. ஸோ இதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு கோட் எப்படி கம்ப்யூட்டரில் எக்ஸிக்யூட் ஆகுது, அதாவது ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா, இந்த ப்ராசஸ் மூலிமா கோட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அடுத்தடுத்த வேலைக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ரேம் இருக்கும், அப்புறம் வந்து சிபியூ இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து கோட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இங்கே வந்து ஸ்டோரேஜ் இருக்கும், ஆர் ஃபைல் சிஸ்டம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கோட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகி ஒரு மிஷின் லாங்குவேஜ், அதாவது 001 0010 இந்த மாதிரி எப்படி வந்து ஒரு பைனரி கோட்ஸாக கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிற எல்லா விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த கோர்ஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரில் இருக்க போது. ஓகேவா? இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் மட்டும் இல்லாமல், எப்படி சொல்கிறது, இப்போ இன்டெல் இருக்குது அப்படின்னா இன்டெல், ஏஎம்டி, ஓகேவா, இந்த மாதிரியான ஒரு எப்படி சொல்கிறது, இவங்களாம் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராசஸர் ப்ரொவைட் பண்ணுறாங்கல்ல. ஸோ இந்த ப்ராசஸோட ஆர்கிடெக்சர் வந்து நம்மளோட கோடிங்க்கு எவ்வளோ வந்து இது பண்ணுது, அதாவது நம்ம கோடிங்கை எப்படி பைனரி கோடாக மாற்றுது அப்படிங்கிற ஒரு அட்வான்ஸான கான்செப்ட் படிப்பீங்க. ஓகேவா? ஸோ இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அட்வான்ஸ் கோர்ஸ் நீங்கள் படித்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் உங்களால் எல்லா கோடும், அதாவது ஜஸ்ட் நான் வந்து பைத்தானுக்கு மட்டும் சொல்ல. ஓகேவா? பைத்தானுக்கு மட்டும் நான் சொல்ல. பைத்தான், C++, அப்புறம் வந்து என்ன லாங்குவேஜ்லாம் இருக்குது, ஜாவா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுலே அட்வான்ஸான லாங்குவேஜஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த கோட் யூஸ் பண்ணி எப்படி அசம்பிளி லாங்குவேஜாக மாறுது அப்படிங்கிறத நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அது ஓகேவா? நான் இதில் எழுதியிருக்கேன் அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னு. ஓகேவா? ஸோ அசம்பிளி லாங்குவேஜாக எப்படி மாறுது அப்படிங்கிற எல்லா கான்செப்ட்டுமே உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் மெயினாக இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதில் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வந்து 299 தான். ஓகேவா? இந்த கோர்ஸோட காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 299 தான். ஸோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டெலிகிராம் லிங்க் வந்து நான் வந்து கம்யூனிட்டி டேபில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுங்க, நம்ம அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஃபர்தராக மூவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.